சில பேர் பாத்தீங்கன்னா நாய்ங்க வீட்டு வாசல்ல படுத்தா அவங்கள விரட்டி விடுவாங்க, கடை வாசல்ல படுத்தா அவங்கள விரட்டி விடுவாங்க, ரோட்ல வந்து அதாவது சாலை வந்து பொதுவான இடம் இல்லையா, அந்த இடத்துல யாராவது சாப்பாடு போட்டா கூட அவங்க கிட்ட போடக்கூடாது அப்படின்னு சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு பிரபஞ்சம் எந்த மாதிரியான தண்டனையை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து லேண்டே சேராது, கடைசி வரைக்கும் வந்து வாடகை வீட்லயே தான் இருப்பாங்க. அப்படியே இவங்க வந்து நிறைய லேண்ட் எல்லாம் இருக்க ஒரு ஆளா இருந்தா கூட அந்த சொத்தெல்லாம் வேற ஒரு நபருக்கு போயிடும். அதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் வந்து அதை அனுபவிப்பாங்க. இது வந்து எல்லா விலங்குகளுக்குமே பொருந்தும். அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பசுமாடு படுத்தாலும் சரி, அதை விரட்டினாங்கன்னாலும் சரி, மரத்து நிழல்ல வந்து ஒரு பசுமாடு படுத்துட்டு இருக்கு அதை விரட்டினாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் வந்து லேண்டே சேராது. அதுலயும் குறிப்பிட்டு நாய்களை விரட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான நிலபுலன்களுமே சேராது. ஏன் குறிப்பிட்டு நாய்களுக்கும் இந்த லேண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட ரீதியா நாய்கள் வந்து 4-5 கிரகங்களோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி, ராகு, கேது, செவ்வாய். செவ்வாய்க்கும் நாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லு ஷார்ப்பா இருக்க உயிரினங்கள், சிங்கம், புலி, நகங்கள் ஷார்ப்பா இருக்க உயிரினங்கள், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற கத்தி, பிளேடு இதெல்லாமே வந்து செவ்வாய்னு சொல்லுவாங்க. செவ்வாய்ன்றது லேண்டையும் குறிக்கும், நிறைய இடம் வாங்குறது இதையும் குறிக்கும். நாய்களுக்கும் பாத்தீங்கன்னா பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், நகங்களும் ஷார்ப்பா இருக்கும். செவ்வாய் அந்த கிரகத்தையும் குறிக்கும். இந்த மாதிரி நாய்களை விரட்டுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இடம் எதுவுமே சேராது, லாஸ்ட் வரைக்கும் வாடகை வீட்லயே தான் இருப்பாங்க. நீங்க வந்து ஜோதிடர்கள் இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆன்மீக ரீதியான பிரபலமானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல 10-15 நாய் வச்சிருப்பாங்க. ஏன் வந்து அதே மாதிரி நிறைய நாய்ங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க, ப்ளூ கிராஸ்ல வந்து நிறைய போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி ஆட்களை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து இவ்வளவு நாய்களுக்கு இவங்க சாப்பாடு போடுறாங்க, ஏன் வந்து 10-15 நாயை வீட்டுல வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் தெரியும். இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து நடிகைகள்ல பாத்தீங்கன்னா த்ரிஷா, நடிகை மகேஸ்வரி, இவங்கெல்லாம் வந்து நாய்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நாய்களுக்கு உணவளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க வீடியோக்கள்லாம் இருக்கு. இப்ப வந்து அவங்க வீடியோக்கெல்லாம் போய் பாருங்க, மெயினா அவங்க வீட்டை போய் பாருங்க. பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த வீடே வந்து பாத்தீங்கன்னா, பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். ஆன்மீகத்துல இருக்க ஆளுன்னு பாத்தீங்கன்னா அனிதா குப்புசாமி, அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 10-11 நாய்கள் வச்சிருக்கிறதா அவங்க பேட்டியில சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டையும் போய் பாருங்க. நாய்களுக்கு உணவளிச்சீங்கன்னாலும் சரி, நாய்கள் தங்கறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து நிறைய லேண்டு சேரும். வாடகை வீட்டுல இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க. நன்றி, வணக்கம்.